இல்ல அதனால மட்டுமே வந்து இவங்கெல்லாம் ஒரு 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 ஐடியாலஜியில் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்ல முடியாதுல்ல. விசிகா வந்து இன்னைக்கு மறுக்க முடியாத ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால கூட விஜய் அவர்கள் வந்து நம்ம ஒரு கோலிஷனில் நம்ம ஆட்சி அமைக்கலன்னு சொல்லி அதான் ஏற்கனவே சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே ஒரு 3வது ஒரு பெரிய கட்சியாக, கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக நீங்கள் உருவாகியிருக்கு. அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்களுக்கு சில இலக்குகள் வச்சுருக்கிறாங்க. நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற அதை மட்டும் வந்து அந்த ஒரு ஆசையை காமிச்சு முதலில் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டில் நீங்கள் என்ன பேசிருக்கணும், உங்கள் கட்சியுடைய கொள்கையை பேசியிருக்கணுமா, கோட்பாடை பேசியிருக்கணுமா? விசிகாவை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றதா உங்கள் கட்சியோட மாநாட்டு வேலை? அவர் விசிகாவை பகிரங்கமாக சொல்லலை, எங்களோட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த சூது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு யாரை கூப்பிட்றீங்கன்னு, யாரை கூப்பிட்றீங்க? ஒரு கட்சியோட முதல் மாநாடு போடுறீங்க, எங்கள் கட்சியோட கொள்கை இது, கோட்பாடு இது, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் எதாவது செய்ய போகிறோம், இந்த திட்டங்கள் வச்சுருக்கிறோம், 5 வருஷம் எங்கள் ஆட்சியை கொடுத்து பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் மாற்ற போகிறோம், இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ திட்டங்கள் இருக்குது, ஆதாரப்பூர்வமாக அறிவுபூர்வமாக பேசிட்டீங்களா? கட்சி ஆரம்பித்த முதல் மாநாட்டில் ஏறிக்கிட்டு கொள்கையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் சார், கொடி எக்ஸ்பிளைன் பண்ணார், அதுக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அவர் அதை மட்டுமே சொல்லல, அவங்க கட்சி சார்ந்து நிறைய ஐடியாலஜி சொன்னார்ல. என்ன ஐடியாலஜி? பெரியார், அம்பேத்கர், அந்த தலைவர்கள் சொன்னார். பெரியார் சொன்ன தத்துவங்களை பற்றி தான் பேசியிருக்காரு அந்த மேடையில். இது வரைக்கும் விஜய் பேசியிருக்காரு. பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக, சாதி எதிர்ப்புக்கு எதிராக, இல்லை சார் கூட நம்பிக்கைக்கு எதிராக விஜய் பேசியிருக்காரா? பகிரங்கமாக அந்த மேடையில் எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி திமுக, அதுக்கு ஆதாரப்பூர்வமாக ஏதாவது அறிவுபூர்வமாக பேசியிருக்கிறாரா? இது வரைக்கும் நீங்கள் எந்த மேடையில் எடுத்துங்க, பெரியார் என்னென்ன சொன்னாரோ அதில் ஏதாவது 1-2 விஜய் பேசியிருக்காரு எந்த மேடையிலையாவது? பெரியாரினுடைய நினைவு நாள் அன்னைக்கு அவர் என்ன நினைவு நாளைக்கு மாலை போட்டார், பூ போட்டார். அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ்நாட்டில் வரக்கூடிய இளைஞர்கள் பின்னாடி ஒரு பெரிய ஒரு கூட்ட இளைஞர்கள் இருக்காங்க விஜய்க்கு பின்னாடி. இல்லை, அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சாதி ரீதியாக, மத ரீதியாக பிரிஞ்சிடாதீங்க, மூட நம்பிக்கையில் விழுந்துடாதீங்க, இதெல்லாம் பெரியார் சொல்லியிருக்காருன்னு பெரியார் பேசிட்டு 4 வார்த்தைகளை பேசியிருக்கணும் இல்லையா?